மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் சுசான் தோஜர்சன் மாஸ், ஒரேகன், USA. தலைப்பு: தைரியம் அளிப்பவர்களை தைரியப்படுத்தல். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தொடங்கி 15ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். நான் ஆலயத்திற்கு வந்தபோது ஜாய்ஸ் ஏற்கனவே வந்திருப்பதை கண்டேன். ஞாயிறு பாடசாலைக்கு கோப்பி தயாரித்த பின் வகுப்பறையையும் சுத்தம் செய்திருப்பாள் என்பது எனக்கு தெரியும். இப்போ முகத்தில் மாறாத சிரிப்புடன் ஆலயத்துக்கு வருகிறவர்களை வாழ்த்து கூறி வரவேற்கிறாள். வயதானவர்கள், சக்கர நாளியில் வருபவர், வாக்கருடன் வருபவர் போன்றவர்களை கட்டி அணைத்து வாழ்த்தினாள். ஆராதனை ஆரம்பமானதும் எனது ஆசனத்துக்கு முன் வரிசையில் அமர்ந்தவள் என்னை பார்த்து சிரிப்புடன் வாழ்த்தினாள். ஆராதனை முடிந்ததும் நான் அவளை சந்தித்து சுகம் விசாரித்தேன். சிறிது தயங்கியவள் நலமாயிருக்கிறேன் என்றாள். திரும்பவும் உண்மையில் எப்படி இருக்கிறாய் என்று கேட்டேன். சிரிப்பை கைவிட்டு போராடி கொண்டிருப்பதாக சொன்னாள். தனிமையை உணர்வதாகவும் தான் இந்த சபையைச் சேர்ந்தவள் என்பது உண்மையா என்று சந்தேகப்படுவதாக சொன்னாள். அவள் சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்போதும் உற்சாகமானவளாக காணப்பட்டவளின் மனவேதனை எனக்கு தெரியவில்லை. அவளுக்காக ஜெபிப்பதாக சொன்னதுடன் தினமும் அவளை விசாரிப்பதென்று மனதில் தீர்மானித்தேன். எம்மை விசாரிப்பவர்களை நாம் விசாரிக்கிறோமா? தனிமையில் வாடுபவர்களையும் நம்மை விசாரிப்பவர்களையும் விசாரிப்பது முக்கியமானது. தங்களை விசாரிக்க மாட்டார்களா என்று ஏங்கும் பலர் எம்மத்தியில் இருக்கிறார்கள். ஜெபம். அன்பான கடவுளே, எம்மை விசாரிப்பவர்களை நாம் விசாரிக்க எம்மை வழி நடத்துங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: இன்று யாரை விசாரிக்கும்படி கடவுள் என்னை அழைக்கிறார்? கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவர் தரும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.